அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் சுபவிரயமும் தாய்வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதேபோல் மன அழுத்தம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். புதிய நம்பிக்கை புதிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு கோதுமை மாவு கோதுமை சப்பாத்தி வெல்லம் கலந்து கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக எளிய பரிகாரமாக இருந்தாலும் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் காணப்படலாம். கோபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் எவ்வளோதான் உங்களுக்கு அன்புக்கு பாசமானவராக இருந்தாலும் ரொம்ப போட்டு முறுக்கி கொண்டு உடைத்து விடாமல் பார்த்து கொள்வது நீங்கள் தான் இருக்க வேண்டும். ஊருக்காக துணை அல்லது துணைவியாரை கடும் சொற்களால் பேசாதீர்கள். கண்டிப்பாக ஊர் உலகம் உங்களுக்காக வந்து நிற்காது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் அவருக்கு நீங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்பில் போன்ற விஷயமெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் லாபமும் புது பதவி உயர்வும் ஏற்றத்தை ஏற்படுத்தும்.